நான் வந்துங்க மயிலாடுதுறை மாவட்டம், ஊர் அள்ளிவிளாகம். இப்ப மாநாட்டுக்காக வந்திருக்கீங்க. ஆமாங்க, எப்ப ஆமாங்க. வந்தீங்க? நான் வந்து நேத்தி காலையில ஒரு 8 மணி இருக்குங்கய்யா வந்துட்டேங்கய்யா. முன்கூட்டியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோங்கய்யா. இப்ப இங்க மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க. ஆமாங்கய்யா. நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. வேலை மட்டும் தான் நடந்துருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இருக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்குலாம் என்னங்க? எல்லாமே எல்லாமே ரெடி பண்றாங்கய்யா இவங்களே. இல்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா? ஆமா. அதனால கவனிக்க முடியாது சரியா. ஆ. அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இல்ல அத பத்தியெல்லாம் ஒரு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆளுங்கலாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்ட்டா அவங்கவங்க வேலைய அவங்கவங்க சரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்ல. அவங்களுக்கும் நம்ம எந்த ஒரு இடையூறும் குடுக்கறது கிடையாது. நேத்து காலையிலேருந்து இங்க தான் இருக்கோம். மாநாட்டு திடல்ல தான் இருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. மிகச் சிறப்பா போகும். இல்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க. செலவுலாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. பார்த்துக்கலாம். அவங்கவங்களும் தன்னெழுச்சியோட அவங்கவங்க வந்து சரியா நடத்தணும், சரியா கொண்டு போகணும் இத அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒருத்தரும் ஒரு அவங்க நம்ம வேலை அப்படிங்கிற மாரி இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. தமிழர் கட்சியில வந்து இணைஞ்சு எத்தனை வருஷம்? அப்போ ஒரு 2016ல இருந்து இருக்காங்கய்யா. 2016 இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல இருந்து இருக்காங்கய்யா. எனக்கு நான் வந்துங்கய்யா ஆரம்பம் வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தேன் நானு. பிஎம்கே. ஆமாங்கய்யா. என்னங்க அங்க இருந்துட்டு இப்ப ஐயா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா ஒரு சங்கமா தான் ஆரம்பிச்சாங்க. வீர வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது தான் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியா அப்போ மாத்துனாங்க. மாத்தக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியா மாத்துனாங்க. அப்ப சரின்ட்டு அப்ப உடனே பச்சை குத்துனாங்க ஐயா. கையில பார்த்து ஆமாங்கய்யா. பிஎம்கேன்னு பச்சை குத்துனா. அப்புறம் அப்படியே நாளடைவுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா கூட்டணி போயிட்டாங்க ஐயா. கூட்டணி போனது நமக்கு பிடிக்கல. நம்ம அப்பெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம் சின்ன பிள்ளை தான். நான் அன்னைக்கு ஒரு 20-22 வயசு தான் இருக்கும் எனக்கு அன்னைக்கு. அப்போ சரி நம்ம நமக்கு எல்லாம் இவங்க வந்தா நல்லது செய்வாங்க, அவங்க வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்னு பாக்குற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இவரும் கூட்டணிக்கு போகணும்னு எனக்கு கட்சியும் வேணாம், கொடியும் வேணாம், எதுவும் வேணாம், நம்மளோட வாழ்நாளை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு பசங்களாச்சு, 3 பொண்ணு 1 பையன். அப்புறம் பாப்பாலாம் 6வது 7வது இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து இது வரைக்கும் எத்தனையோ கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க நைனா. நான் நாயுடு. எத்தனையோ கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க நைனா. இவங்க ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள நான் உடனே யோசிச்சேன், இவ்வளவு சின்ன பிள்ளையில இந்த மனசை யாரு கொள்ளையடிச்சா? இந்த சின்ன பிள்ளைய மனசை யாரு கொள்ளையடிச்சது? ஆமாங்க. அப்ப அந்த வயசுலயே அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்திருக்குது. இப்ப எங்க இருக்காங்க? இப்ப அவங்க வந்து இதுல வெளிநாட்டுல இருக்காங்க. மாலத்தீவுல இருக்காங்க ஐயா. ஆமா, கேட்டரிங் முடிச்சிருக்காங்க. அங்க இருக்காங்க. இப்ப தேர்தலுக்காக எங்க இருந்தாலும் பசங்களை ஓட்டு போடுறதுக்கு நீ டிக்கெட் போட்டு வந்துருமா, பிளைட் பிடிச்சி வந்துரு நீ. ஆமா, சொல்லிட்டேன். எனக்கு வந்து 4 பசங்க, நாங்க 2 பேரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்க 2 பேரு, மொத்தம் 6 ஓட்டு அப்படியே கொத்தா விழுவோம் அப்படியே நாம் தமிழருக்கு. பொண்ணு வந்து நீங்க வர சொல்லிருக்கீங்க. ஆமா, வர சொல்லிட்டேன். ஆமா வர சொல்லிட்டேன்யா. நீ வந்து நீ ஓட்டு போட்டு போயிருமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு ஓட்டா இருந்தாலும் பெருசுதான். எனக்கு பெருசு. என் ஓட்டு அப்படியே கொத்தா விழணும். ஒரு பாப்பா கட்டி கொடுத்துருக்கான். பாக்கி மொத்தத்துல 6 ஓட்டு எனக்கு. 6 ஓட்டுமே நாம் தமிழருக்கு தான். தமிழ் தேசியன்றதுனால இப்போ பாப்பாவை சொன்னோடனே நாம் தமிழ் கட்சியில இருந்துட்டீங்க. ஆமா, பாப்பா சொன்னதுனால அதுக்கு வந்து ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மாநாடு இல்ல ஒரு போராட்ட களம் இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கும்போது மிக சிறப்பா இருந்துச்சு ஐயா இந்த நாம் தமிழருங்கிற இந்த கட்சி. ஐயா, நீங்க வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்கல்ல, பயணிச்சிருக்கீங்க. அவர் அண்ணன் பேசுவாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆடு மாடு மேய்த்தல், அரசு பணி, விவசாயிகள் அரசு பணின்னு. இது மாதிரி உங்க நண்பர்கள் வந்து யாராவது உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? என்னையா இப்படி எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. ஆமா, கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னா நாம உயிரோட இருக்க முடியாது, இதெல்லாம் இருந்தாதான் நாம உயிரோட இருக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. இல்ல, ஆடு மாடு மேய்த்தல், அரசு பணின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இதெல்லாம் வந்து ஆக்க முடியுமா? அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. சாத்தியப்படுத்துவோம். எங்களோட ஆட்சி ஒரு நேரம் அமரும் போது
நாங்க அதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல உங்களை கிண்டலும் கேலியுமா பேசியிருக்காங்க? இல்ல அப்படி எல்லாம் பேசுறோம் நீ போய் நாம் தமிழர் கட்சியில போய் அந்த மாதிரி ஒரு இல்ல, அப்படி எல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. பேசுனது இல்ல. இல்ல, பேசுறது கிடையாது. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறப்ப ம். ஊருக்குள்ள வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு? மதிப்பு இருக்குன்னா யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆ. ஆரம்ப காலத்துல அதான் நான் சொன்னேன்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியே அந்த ஊருக்குள்ளார ஃபர்ஸ்ட் கரை போட்ட வேட்டி கட்டினது அந்த ஊருக்குள்ளேயே நான் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஏன் ஊருக்குள்ளார ஒரு பக்கம் அண்ணனும் ஒரு பக்கம் மேதகுவேவும் இருக்கும்போது அந்த டிஷர்ட் போட்டு போகும்போது இந்த ஊருக்குள்ளாரே நீ தான் வந்து தலைவர் படத்தையும் அண்ணன் சீமான் படத்தையும் போட்ட முத ஆளு நீ தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஊருக்குள்ளே. ஆமா 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 ஆமாய்யா, ஊருக்குள்ளாரே ஃபர்ஸ்ட் டிஷர்ட் போட்டோம் நான் தான். சரிங்க, நீங்க இப்ப ஊருக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்களுடைய அந்த சொல் பேச்சு கேட்டு கட்சியில இணைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க ஐயா. நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா குடும்பத்திலேயே 6 பேர் இல்ல, 6 பேரு எல்லாமே அவங்க அந்தந்த செட்டு பசங்க. இல்ல உங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி சேர்த்திருக்காங்க ஐயா. ஏன்னா இப்ப சில பேர் என்னன்னா நம்ம ஒரு கூட்டத்துக்கு போனா காசு கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான இல்ல, கிடைக்காது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் எல்லாம் புரிதல் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்காக பேசுவா. இருக்குய்யா, மக்களுக்கு புரிதல் இருக்கு. எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்க? அதாவது வந்து இப்ப காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கும் காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சரிங்க சரிங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கும் காசே தரமாட்டேன் அப்படின்னு ஓட்டு போடுறவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அதே நேரத்துல வந்து சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடணும்னா தயவு செஞ்சு நீ ஓட்டு போட்டுறாத அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஜாதி பார்த்து எனக்கு நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, தயவு செஞ்சு போட்டுறாத அப்படின்னு எல்லாம் அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணனோட பேச்சு ரொம்ப 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 கேட்டிருக்கோம், ரொம்ப பிடிக்கும். மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆமா ஐயா. ரெஸ்ட்ல வந்துட்டீங்களா? ஆமா, மாநாட்டு தேடல இருந்து அப்படியே டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா போகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க ஐயா. நன்றிங்க. ஐயா ஒரு பேட்டி எடுக்கலாமா? இல்ல மாநாட்டுக்கு தானே வந்திருக்கீங்க? அதுக்கு தாங்க. அப்படியே வச்சிருவோம். ஐயா பேரு பிரபாகரன். ஆமா. பேரே பயங்கரமா இருக்கு. ஆமா. எந்த தொகுதி? மயிலாடுதுறை. இப்ப மாநாட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல உங்க தொகுதி சார்ந்த இருக்கீங்க? இல்ல, நான் மட்டும் தனிப்பட்ட முறையில வந்திருக்கிறேன். வருவாங்க. பஸ் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல போக்குவரத்துக்கு. ஆமா. இதெல்லாம் எப்படிங்க பண்ணியிருக்கிறாங்க? நல்ல முறையா சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. சாப்பாடுலாம் பாத்துக்கிறாங்க. வந்து எந்த பிரச்சனையும் எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு நீட்டா நடக்கும். எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. கேட்கிற கேள்வி எல்லாம் டான்னு பதில் சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சியில சரி, எப்போ வந்தீங்க? நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சியில பயணிச்சிருக்கீங்களா? பயணிச்சிருக்கிறேன். என்ன கட்சி? நீண்ட நெடுங்காலமா பயணிச்சிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில. ஆமா. அதுக்கப்புறம் ஆமா, 7 ஆண்டு காலமா நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். வேற நிறைய கட்சிகள் இருக்கு, அதுக்குள்ள இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு வர காரணம் இருக்கு. அண்ணனோட உரையாடல். எந்த ஒரு சேனல் எதுவும் கிடையாது, யூடியூப் மட்டும்தான். யூடியூப்பை பார்த்து கவர்ந்ததுதான் அண்ணன் என்ன. வரல. வீடுகள்ல இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. யூடியூப்ல மட்டும் தேடி தேடி பாக்குறது. சரி சரிங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உறுதுணையா, எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யூடியூப் காரவங்க, அனைத்து சேனலுமே. ஆமா. என்ன ஈர்ப்பு இருந்தது உங்களுக்கு? அது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா? ஏழை எளிய மக்களோட கூட உறுதுணையா நிக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே கூப்பிடுறது நாம் தமிழ் கட்சிக்காரங்கள தான் இருக்கு. அவங்களை கூப்பிடு. ஆமா, நாம் தமிழ் கட்சிக்காரங்க அண்ணனை கூப்பிட்டா நமக்கு இந்த கதை நடக்கும், இந்த வேலையை ஆகும் அப்படின்னு கேட்டா பார்க்க போனா உடனே நாம் தமிழ் கட்சி தான் உறுதுணையா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு கஷ்டம், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் தமிழ் பாசறை உறுதி கூட தான் கொடுக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்க முடியல. நாங்களும் தமிழ் அல்லவா. சரிங்க. நீங்க ஏதாவது பாசறையில இருக்கீங்களா? இல்ல,
ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுவோம். அதே கட்சியில இருக்கீங்க. இருக்கோம். மாநாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா. இப்ப இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். திடலுக்கு போலையா? போவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போவோம். காலையில வந்து நீங்க வந்து வேற கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. அந்த மாநாடும் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கேன். பல மாநாடு பார்த்திருக்கேன். இதே திருச்சியில பார்த்திருக்கிறேன், மகாபலிபுரத்துல பார்த்திருக்கேன், பூம்புகார்ல மகளிர் மாநாடு பார்த்திருக்கிறேன். இவ்வளவுதான் மாநாடு பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் ஓஞ்சி காஞ்சி ஆஞ்சி போய் இங்க வந்து 7 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். ஏரியால வந்து நீங்க நாம் தமிழர்னு அடையாளப்பட்டிருப்பீங்கல்ல? அவற்றிருக்கேன். தெரியும். அப்ப அங்க வந்து உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி வச்சிருக்காங்களா உங்க ஊர்ல இருக்க மக்கள்? கூப்பிடுவாங்க. சிம்மன் என்ன போறாரு, இதுதான். ரொம்ப பெருசா ரொம்ப வேணும் செய்ய மாட்டாங்க. ஆனா சிம்மன் என்ன அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். இல்ல உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் கட்சியில சேரலாம் அந்த மாதிரி சின்ன வயசு பசங்க இருக்காங்க. நாங்க அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜெனரேஷனை வளர்க்கறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம். இல்ல சின்ன வயசு பசங்கன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சினிமா மோகமா திரைக்கவர்ச்சி அந்த சினிமா முகத்தை வந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றதுதான் எங்களோட வேலை. வெளியில கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே வரணுமா? வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் வர வைப்போம். தேர்தலுக்கு அப்புறம் மாறும், கண்டிப்பா மாறும். மாசி காட்டுவோம். நன்றி. வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.